ஒருவேளை விஸ்வாப்பா வந்து பேசினா நம்மள அகாடமிக் அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அப்போது விஸ்வாப்பாவை போய் பார்க்கலாமா? என்ன இப்படி அடிபட்டிருக்கு? வலிக்குதாடா? அடிப்பட்டது கூட வலிக்கலம்மா, ஆனால் பேரண்ட்ஸ் திட்டினது தான் ரொம்ப வலிக்குது. என்ன கூட எங்கள் அம்மா தலையிலே கொட்டினாங்கப்பா. அச்சச்சோ பாவம். இனிமேல் அகாடமி பக்கமே போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கப்பா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டா குழந்தைங்களுக்கு முரட்டு சுபாவம் வந்துடும்னு இந்த காலத்து பேரண்ட்ஸே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கரெக்ட் சார். எங்கள் அப்பா கூட நான் எதுவுமே கற்றுக்க விடலை, ஏன் ஸ்கூலுக்கு கூட ஆன் பண்ணல. அதனால தான் ஐ லவ் மை டேட். போடா. ஏய் விடுமா. டேய், இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி தான்டா. மேட்சில் நீங்கள் கற்றுக்கிறத விட வாழ்க்கையில் வர்ற இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகள் தான் உங்களை நிறைய கற்றுக்க வைக்குது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கே வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நான் பேசுகிறேன், போதுமா? நானும் வருவேன் சார். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களையெல்லாம் சமாதானப்படுத்தி பசங்களை கூட்டு போகலாங்கிற எண்ணத்தோடு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோம் சார். ஏன் சார், ரோட்டில் யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் போகிறவங்க தான் சார் ஜாஸ்தி. ஆனால் உங்கள் பசங்க கஷ்டப்பட்டு ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்துருக்காங்க சார். எல்லாரும் வேடிக்கை தான் சார் பார்ப்பாங்க, இல்லைன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லையோ போட்டு சந்தோஷப்படுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் பசங்க சார் ஊரே அவங்கள பாராட்டுது. எதுக்காக அவங்கள அகாடமிக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சார், அந்த திருட கத்திலாம் வச்சு சண்டை போட்டிருக்கான் சார். திருடன் கத்தி வச்சுக்காம பின்ன கமரக்கட்டா வச்சிருப்பான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே சார். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இனிமேல் பசங்க அகாடமிக்கு வரமாட்டாங்க சார். படிக்கிற வயசில் பசங்க படிக்கிறத மட்டும் பார்க்கட்டும். உங்கள் ஊக்கத்துக்கும் உங்கள் உதவிக்கும் ரொம்ப நன்றி சார். சார் சார், நியாயமாக பார்த்தா நம்ம அவங்கள பாராட்டணும் சார். பெரியவங்களே கத்தி கட்டினா பயப்படுறாங்க, பசங்க நின்று சண்டை போட்டிருக்காங்க, பெரிய விஷயம் சார். விளையாடி சாதிச்சிருந்தா பரவாயில்ல, தெருவில் இறங்கி சண்டை போட்டு அடிபட்டுல வந்திருக்காங்க. ஏங்க, செல்ஃபி எடுக்கிறேன்னு செத்து போறாங்க இந்த காலத்து பசங்க. ஆனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஒரு திருடனை எதிர்த்து போராடி இருக்கிறா உங்க பொண்ணு. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. அவளை நல்லபடியா படிக்க வச்சு கரை சேர்த்தா அது போதும் எனக்கு. என்னத்த கரை சேர்க்கணும், காரா பூந்தியை சேர்க்கணும். டேய் சும்மா இருடா. சாரி சார். சரிங்க, விடுங்க. இப்போதைக்கு உங்கள் கோபம் உங்களுக்கு நியாயமாக தான் தெரியும். ஆனால் ஒன்று, இந்த காலத்து பசங்களுக்கு நீ அதை செய்ய இதை செய்யணும்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே எல்லாத்தையும் சரியாக தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் அவங்கள தடுக்காமல் இருந்தால் அதுவே போதும். பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும், நிச்சயமாக கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள தயவு செய்து அகாடமிக்கு அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு நல்ல இடத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ நான் வரேங்க. சார். யோ போய். தேங்க்யூ சார். போங்க சார். சார், போய் பசங்களை டிவியில் பாட வச்சுட்டு அவங்கள பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணலாம் எப்படி சார்? தற்காப்புக்கெல்லாம் அவசியம் சார், பசங்க போகட்டும். சார் 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 ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஏன் சார் தேவையில்லாத டென்ஷனு? அப்படி இல்லைப்பா, அர்ஜுன் போனதுக்கப்புறம் இவங்க தான் என் உலகம். நான் கௌரவம் பார்த்துட்டு போனேன்னா இவங்க கனவெல்லாம் வீணாக போயிடாதா? அதுக்கு இல்லை சார். இந்த அகாடமி ஆரம்பிச்சதுக்கு பதில் பேசாமல் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா காலையில் கட்சி மேடை, நைட்டு விவாத மேடைன்னு சொல்லி மக்களை பரபரப்பாக ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்கலாம்ல. நமக்கு எதுக்குப்பா அரசியல்லாம்? ஒருத்தர் இருக்கார், அவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே போதும், நாடு நல்லா இருக்கும். யார சொல்றாரு? ஒருவேளை அவரே சொல்றாரா? அவரா சொல்றாரா? இவரா சொல்றாரா? சூப்பர் சார். சம்மேளனம் நடத்தும் மாநில அளவிலான ஆல் மார்ஷல் ஆர்ட் சாம்பியன்ஷிப் ஓபன் டோர்னமெண்ட் 2018.
இறுதிப் போட்டி ஆரம்பமாகிறது. கார்னர் வினேஷ், ரெட் கார்னர் நரேஷ். வினேஷ் தனது முதல் பந்தை ஆரம்பிக்கிறார். நரேஷ் தோற்றுவிட்டார். திடீர் வெற்றி பெற்றார். இன்சார்ஜ் என்னையா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சே ஆவோம்னு இது ஒரு கோச் வேற இதுக்கெல்லாம் எக் எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் தேவையா என் சொந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து கிடையாது தெரியுமா? ஏய் டோங்கரி, என்ன சுந்தரம் டொக்காடமி டொக்கு வாங்கி நிக்குது? டேய் சுந்தரம், எப்பவும் காசு மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்காது. திறமைக்கும் நேர்மைக்கும் ஒரு இடம் இருக்கு, மரியாதை இருக்கு. அதை உள்ள பார்த்துருப்பியே, உனக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் 1-2 பதக்கத்தோடய நின்று போயிடுது. உங்களை எல்லாம் களை எடுத்தாலே இந்தியாவுக்கு பதக்கங்கள் குவியும். நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், லேட்டாக தான் ஜெயித்தோம். ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சோமா இல்லையா? என்னது நான் சில்லறையா? சில்லறைக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்கும் சார். உங்களை மாதிரி நோட்டு தான் அடிக்கடி செல்லாம போயிடும். ஆமா, சுந்தரம் அகாடமி தான் தோத்து போச்சே, இனிமே என்ன பண்ண போறீங்க? பேசாம சுண்டல் அகாடமி பேரை மாத்திக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிடுங்களேன். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தேங்காய். ஓவரா ஆடுற நீ. என்னது ஆட்டமா? இனிமே தான் சார் ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. டேய் குத்துக்கடா. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிப்பேன். திறமை இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். நிறைய பேர் பாரதி, அர்ஜுன் எங்கேயும் போல, நம்ம கூடவே தான் இருக்கான். இவங்க எல்லாருமே நமக்கு இனி அர்ஜுன் தான். பசங்களா, இது நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இதே ஆர்வத்தோடையும் முயற்சியோடையும் திருப்பதியில் நடக்க போற நேஷனல்ஸ்லயும் நம்ம கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகேயா? நல்லபடியா ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கணும். டியர் சாம்பியன்ஸ், யூ ஷுட் ஆல் கிவ் யுவர் பெஸ்ட். ஓகேயா? ஓகேப்பா. அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு, அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, இதையும் காப்பாற்றணும். டோன்ட் வரிப்பா, தட்டுறோம் தூக்குறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, நீங்களும் என் கூட வரலாம்ல? நீங்க போனதும் பிராக்டிஸ் தானே. மேட்ச் அன்னைக்கு நானும் அப்பாவும் கண்டிப்பா வருவோம். ஓகேயா? ரைட், போலாமா? ஆல் தி பெஸ்ட். ஏ கவின், கோச், திருப்பதி மேட்சுக்கு போறீங்க, கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போங்க. பசங்க ஜெயிக்கணும்னு எவ்வளோ அக்கறை உனக்கு? அதுக்கு இல்ல, தலைக்கு 2 லட்டு தருவாங்க. 6 பேர் இருக்காங்க, கண்டிப்பா 1 டசன் லட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சந்திரபாபு நாயுடு மறுபடி சிஎம் ஆயிருக்காரு. அவர் லட்டுக்கு பதிலா ஜிலேபி போடுறதா அன்னைக்கே ஒரு மகான் சொல்லியிருக்காரு. கிடைச்சா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா ஏன்? இல்ல பழைய ஞாபகம். போடா, போய் வேலையை பாரு, போ. ஓகே போ. அப்புறம் உன்னோட சீனியர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி போயிட்டாங்கல்ல? கேட்டேன் சார், ரீச் ஆயிட்டாங்க. ஓகே, பை மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மா. டேக் கேர்.